கற்பகமே உந்தன் பொற்பாதமே, கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே. கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே. கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே. எங்கள் அக்கினி வீராண்டாளே போற்றி போற்றி, உந்தன் பாதம் பணிந்தோம் போற்றி போற்றி, உந்தன் பாதம் பணிந்தோம் போற்றி போற்றி. கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே. உந்தன் பொற்பாதம் வணங்குகின்றோம் அக்கினி வீராண்டாளே போற்றி போற்றி, எங்கள் அக்கினி வீராண்டாளே போற்றி போற்றி. அருள்மிகு அக்கினி வீராண்டாள் என்பது எங்களுடைய குலதெய்வத்தின் வீரக்கால் என்ற பெயரில் உருமாறி வீரத்தில் நின்று ஐம்பூதங்களில் ஒன்றாகிய அக்கினியில் நின்று வீரத்தை நிலைநாட்டியதால் வீரத்தை ஆண்டவள் என்று வீரத்தை ஆண்டாள் என்று உருமாறி வீரக்கால் என்ற பெயர் வீராண்டாள் என்று உருமாறியது. அதன் அருகிலே இருக்கக்கூடிய கணவர் குமரன் சேர்வை, அதன் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பரிவார தெய்வமானது குமரன் சேர்வையினுடைய தம்பிகள், அதாவது அழகு சேர்வை, பழனி சேர்வை பாட்டன்கள், எங்களுடைய பாட்டன்கள். முன்னால் அமைந்துள்ள குரலிக்கட்டையன் அருள்மிகு அக்கினி வீராண்டாளின் அன்பு தம்பி, அருமை தம்பியாகிய அக்கினி வீராண்டாளுக்கு அவர் தம்பியாய் விளங்கி அவர் இங்கு வந்து அக்கினி வீராண்டாள் அருகில் இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னும் வடக்கு தெய்வத்தின் அக்கினி வீராண்டாளின் வடக்கு பக்கத்தில் உள்ள கிழவித்தாய் தொட்டிச்சி சாப்டூர் ஜமீனிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தொட்டிச்சியம்மாள். இவர்கள் மூலமாகத்தான் அக்கினி வளர்த்து அருள்மிகு அக்கினி வீராண்டாள் குண்டத்தில் நின்று காதோலை கருகுமணியானது தீயில் வேகாமல் இருந்து அந்த பட்டானது வேகாமல் இருந்தபடியால் நான் என்னுடைய குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு வாழ்வையும் நல்லதொரு சிறப்பையும் நல்லதொரு கல்வியையும் நல்லதொரு செல்வத்தையும் எனக்கு நல்ல முறையில் நீங்கள் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டை பாரம்பரிய கடமையோடு வழிபட்டீர்களானால் உங்களை நான் என்றும் கைவிடாது காப்பேன் என்றும், ஒரு சிறிய ஒரு குட்டி வாங்கினால் கூட உண்டியலில் முடிந்து ஓடுவது வழக்கம் கோவிலுக்கு. அதுபோன்று நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் இங்கு வந்து செல்லக்கூடிய அனைவரும் வெற்றி வாய்ப்பையும் தேடி செல்கிறார்கள். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார். புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா?
சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.